ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக பார்க்கப்படுது. சொல்லப்போனால் பள்ளிகளில், ஸ்கூலில் வந்து காலேஜெலாம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்க மாதிரி தான் பேர்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் டிசியில் வாங்கும்போது கூட சில நேரங்களில் பேருக்கு பின்னால் இனிஷியல் போடுறாங்க. ஆதாரில் பார்த்திங்கன்னா பேருக்கு முன்னால் இனிஷியல் இருக்கும். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறதுனால நீங்கள் ஆதாரில் மாற்றிட்டு வாங்க, இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டில் மாற்றிட்டு வாங்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பிரச்சனைகள் வந்து மையமாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஆதார் மையங்களில் கூட்டம் வந்து அலைமோதிட்டே இருக்குது. கரெக்ஷன்ஸ்க்காண்டி டெய்லி அவ்வளோ கூட்டம் இருக்குது கரெக்ஷன் பண்ணுறதுக்காண்டி. இதனால் என்ன பண்ண போகிறாங்க மத்திய அரசு இப்போ ஏன் நம்ம ஏன் பண்ணணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா பழைய மாதிரி, அதாவது ஆதாரில் பேர் நீக்கிறது, பேர் சேர்க்கறது, அட்ரஸ் மாற்றுறது, மற்ற சில குறைகளை நிவர்த்தி பண்ணுறது, எல்லா இதுவுமே ஆன்லைனில் நம்ம பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வர போகிறாங்க. அதற்கான சாஃப்ட்வேர் வந்து தற்போது உருவாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். விரைவில், அதாவது இந்த நவம்பர் மாத இறுதியில் வந்து அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்ட போது அறிவிப்பு வெளியிடுவதற்கான ஜிஓ தற்போது வெளியாகுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஆதாரை இனி எல்லோருமே வந்து ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம். பேரில் கரெக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை அட்ரஸ் மாற்றம் இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் நம்பர் சேர்க்கனாலும் சரி, வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆதார் சம்மந்தமான விஷயங்களை நம்ம ஆன்லைன்லேயே நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கான விஷயத்தை வந்து நவம்பர் மாதம் இருபது நல்ல ஒரு அறிவிப்பாக தான் பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் ஆதார் கரெக்ஷனுக்கு இனி வந்து இசேவை மையத்துக்கோ வேறு எதுக்கோ நம்ம செல்ல வேண்டாம். இங்கே இருந்து வீட்டிலேருந்தே மொபைல் மூலமும் கம்ப்யூட்டர் மூலமும் நீங்களே வந்து ஆதாரில் உங்கள் பெயர்களை மாற்ற முடியும், மொபைல் நம்பரை சேர்க்க முடியும், அட்ரஸையும் சேர்க்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாக தான் வந்து பார்க்கப்படுகிறது.